ஒரு பயங்கரமான முகம் கொண்ட திருஷ்டி பொம்மை என் வீட்டின் வாசலில் வைக்கப்பட்டுள்ளது என்று நீங்கள் எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா? ஒருமுறை பெருமை வாய்ந்த அசுர மன்னன் ஜலந்தர் தான் விரும்பிய எதையும் கோர முடியும் என்று நம்பி சிவன் அத்தகைய அழகுக்கு தகுதியற்றவர் என்று கூறி பார்வதியை தன்னிடம் ஒப்படைக்குமாறு ராகு மூலம் மகாதேவருக்கு செய்தி அனுப்பினார். இதை கேட்ட சிவன் கோபமடைந்தார். அவரது மூன்றாவது கண்ணிலிருந்து அவர் ஒரு பயங்கரமான அரக்கனை உருவாக்கி ஒரு சக்தி வாய்ந்த ஆற்றலை கட்டவிழ்த்துவிட்டார். அது உடனே ராகுவை தாக்கியது. பயந்து போன ராகு சிவனிடம் கருணை கோரினார். அது வழங்கப்பட்டது. அப்போது அந்த உயிரினம் தன் பசியை போக்க என்ன சாப்பிட வேண்டும் என்று சிவனிடம் கேட்டது. சிவன் அதை தானே விழுங்குவதன் மூலம் தொடங்க பரிந்துரைத்தார். கீழ்ப்படிந்து அதன் வாய் மற்றும் கைகள் மட்டுமே எஞ்சியிருக்கும் வரை அது தனது சொந்த உடலை நுகரத் தொடங்கியது. ஆனாலும் அதன் பசி அப்படியே இருந்தது. அடுத்து என்ன சாப்பிடுவது என்று அது கேட்டது. பேராசை, பொறாமை, பற்று, சுயநலம் போன்ற மனித தீமைகளை உண்ணும்படி சிவன் வழி நடத்தினார். சிருஷ்டியின் நோக்கத்தில் மகிழ்ச்சியடைந்த சிவன் அதற்கு கிருத்தி முகா என்று பெயரிட்டார். மேலும் எதிர்மறையை தடுக்க அது தனது கோவில்களின் நுழைவாயில்களை அலங்கரிக்க வேண்டும் என்று ஆணையிட்டார்.